இங்கேருந்து ஒருத்தன் உயிரை பணைய வச்சு அங்கே போனால் அதை வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியுது. பிகாஸ் நமக்குள்ளே அது அந்த உணர்வு இருக்குது. நான் திரௌபதி 2ல் பண்ண தப்பு அது. நான் அப்படி நினச்சிட்டேன், இந்த ஹிஸ்ட்ரி மக்களுக்கு பேசிக்காக தெரியும். ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சுத்தமாக தெரியல. அது அங்கே தான் நான் வந்து இந்த படத்தில் ஃபெயில். ஒரு துராந்தர பிரபகண்டா சொல்கிறாங்கல்ல, அதில் பிரபகண்டாவே இருக்காது. அதில் ஒரே ஒரு இஸ்லாமியர்களை கூட தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்திய இஸ்லாமியர்கள்ன்ற பேர் கூட அதில் வந்திருக்காது. அவங்கள மட்டும்தான் அந்த படத்தில் வில்லனாக காட்டி அவங்க எல்லாரையும் அழிக்கிற மாதிரி அந்த படம் பண்ணியிருப்பாங்க. துரந்தரையும் திரௌபதி 2வையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரால் மெட்டீரியலாக போகுது. நீங்கள் பகாசுரன் போய் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் போய் பார்த்தீங்கன்னா 1 கோடி வியூஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்காங்க. நார்த் இந்தியா வேற நம்ம நான் யாரையோ போய் செட்டப் பண்ணி நான் வந்து கமெண்ட்லாம் போட வைக்கல. ஸோ ஹிந்தியில் இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இங்கே ஹிந்தியிலே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல. இருப்பாங்க. நீங்கள் வேற கம்முன்னு இருங்க. இயக்குனர் மோகன்ஜியா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா? மோகன்ஜி ரொம்ப நல்ல ஹாப்பியான ஜாலியான ஆள். டேரக்டராக அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த 10 நாள் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 10 நாள் கூட அவர் வந்து ஜாலியாக தான் இருப்பார். ஏன்னா வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஜாலி தான் பிரதர். அது வந்து இப்போ இந்த திரௌபதி 2ல் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண சூழ்நிலை கொண்டு போயிடுச்சு. முழுக்க என்னையும் ரிச்சர்ட் சாரையுமே நம்பி அவர் அதை பண்ணார். அதில் ரொம்ப இன்னுமே அந்த தாக்கம் இருக்குது எனக்கு. இன்னும் அதுலேருந்து நான் இன்னும் முழுசாக வெளியே வரல. படம் 4 மணி நேரம் கழிச்சு சீட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இன்னும் ஏதாவது காட்டுவாங்களா, துராந்தர் 3ன்னு போடுவாங்களா, அவன் ஃபேமிலியை பார்க்காம திரும்பி போகிறானே, ஏதாவது ஒன்று ஆக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்களா படத்தோன்னு ஒரு ஏக்கத்தோட வெளியே அனுப்புகிறாங்கல்ல. அந்த ஒரு சீனில் வந்து எல்லாருமே அழுதுருப்பாங்க. அவரை தான் துராந்தர் பண்ணியிருக்கணும். நியாயப்படி குருதி புனல் பண்ண கமலஹாசனால தான் இதை பண்ணியிருக்க முடியும். அவர் பாத மாதிரி திசை மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டார். அவர் முழுக்க சினிமாக்காரனாவோ எதுக்கும் பைண்ட் ஆகாமல் பெண்ட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி துராந்தர் அவர் எடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். அவருக்கு மட்டும்தான் அது வந்து அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் அவருக்கு மட்டும்தான் அது இருந்தது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. ருத்ரதாண்டவம் படம் வந்து பார்த்தவங்க, அந்த டைமில் ட்ரெய்லர் பார்த்தவங்களோ படம் பார்த்தவங்களோ இதை கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. ட்ரெய்லர் முடியும் போது கடைசி ஒரு டைலாக் வந்து வருது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஏன்டா ஜாதி வெறியன்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற டைலாக் எனக்கு என்னமோ மோகன்ஜி திரௌபதி படத்துக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட விஷயத்தான் டைலாக். பாதிக்கப்பட்டது சொல்லலை, அது ஒரு அதெல்லாம் நம்மளோட கருவி. இப்போ நான் வந்து என்னதான் பேட்டியில் பேசினாலும் அந்த பேட்டி அந்த நேரத்தை இப்போ நம்ம பேசுகிற பேட்டி இந்த ஒரு 10 நாள் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது அதோட மறைஞ்சிரும். ஆனால் ருத்ரதாண்டவம் படம் இப்போ நேற்று பார்த்துருப்பாங்க 10 பேர். அது இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கும், செல்லுலாய்டில் பத்திரமா இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்னோட படம்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸில் இருக்க ஹீரோவாக ஒர்க் பண்ணல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் அது மக்கள்கிட்ட சேரும் நான் சொல்கிற கருத்தெல்லாம். நீங்கள் யூடியூப்பில் ருத்ரதாண்டவம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கமெண்ட்ஸில் இந்த படத்தை ஏன்டா நல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க, தேட்டர்லேயே பார்த்துருப்பேன் மேடம், எவ்வளோ பெரிய அவேர்னஸ் இந்த படம்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பகாசுரன் போய் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் போய் பார்த்தீங்கன்னா 1 கோடி வியூஸ் இருக்குது. அதில் ஒரு 7000 கமெண்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்காங்க. நார்த் இந்தியா வேற நம்ம நான் யாரையோ போய் செட்டப் பண்ணி நான் வந்து கமெண்ட்லாம் போட வைக்கல. ஸோ ஹிந்தியில் இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இங்கே ஹிந்தியிலே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல. இருப்பாங்க. நீங்கள் வேறு கம்முன்னு இருங்க. இன்னும் நான் தான் சொல்கிறேன், இங்கேயே இது முழுக்க தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பெருசாக போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படம் வந்து அதுக்கே பெரிய போராட்டமாக தான் இருக்குது. ஒரு ஹீரோ செட் ஆனால் தான் ஒரு நல்ல டிரெக்டர் வந்து நம்ம சொல்கிற கண்டென்ட் டேரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர முடியும். இன்னும் ஹீரோ பேசுகிறது தான் மக்கள் ரசிக்கிறாங்க. ஓகே, இயக்குனர் மோகன்ஜியா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா, இல்லைன்னா மோகன்ஜியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்? பொதுவாக மோகன்ஜி ரொம்ப நல்ல ஹாப்பியான ஜாலியான ஆள். அந்த டேரக்டராக அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த 10 நாள் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 10 நாள் கூட அவர் வந்து ஜாலியாக தான் இருப்பார். ஏன்னா வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்களே, நம்மளை பற்றி ஒரு விஷயங்கள் உருவாகுது இல்லை, அதுவே ஒரு ஜாலி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலி தான் பிரதர். அது வந்து இப்போ இந்த திரௌபதி 2ல் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண சூழ்நிலை கொண்டு போயிடுச்சு. என்னென்னா அதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்கள் எதிர்ப்பு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய உழைப்பு, ஒரு பெரிய பொருட்செலவு, நம்மளை நம்பி ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராரு. அவ்வளோ ஆக்டர்ஸும் என்னை நம்பி உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. ஒரு காம்பேக்டான பட்ஜெட்குள்ளே ஒரு பெரிய பீரியட் ஃபிலிம், நம்ம சொல்லப்படாத ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து 14th century ஹிஸ்ட்ரியை கொண்டு வரோம்.
அப்போ இவங்க அரசியல் காரணத்துக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்துக்காக ஒரு ஒரு 2 வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக இறங்கி நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணி வேணும்னே அந்த படத்தை காலி பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது. ஸோ அந்த மோகன்ஜி கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிட்டார். மோகன்ஜிக்கு கேர் ஆக்குன ஒரு அது வந்து ஏன்னா அது என்னை நம்பி அந்த ப்ரொடியூசர் வந்து நிஜமாலே பெரிய பொருள் செலவு அவ்வளோ அப்படி பண்ண மாட்டாங்க. முழுக்க என்னையும் ரிச்சர்ட் சாரையுமே நம்பி அவர் அதை பண்ணார். அதில் ரொம்ப இன்னுமே அந்த தாக்கம் இருக்குது எனக்கு. இன்னும் அதுலேருந்து நான் இன்னும் முழுசாக வெளியே வரல. மன்னிக்கணும் அது சொல்கிறதுக்கு. ஏன்னா சிலர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது. ஒரு படத்துக்கு போய் டிக்கெட் நாங்கள் புக் பண்ணோம். புக் பண்ணி அவங்களே வந்து இல்லை நிறைய பேர் இந்த ஸ்க்ரீனுக்கு இன்னைக்கு வரலை அப்படின்றதுனாலே நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு திரௌபதி 2க்கு நடந்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு. ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அது புக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணல. இப்போ நேராக போய் கேட்குறாங்க இல்லையா டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு, இது சொன்னால் எத்தனை திரைப்பட சங்கம் அந்த உரிமை அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, பிரச்சாரம் அவங்க என்னென்ன சொல்லுவாங்க தெரிய வரல. கவுண்டரில் போய் டிக்கெட்டு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு டிக்கெட் கேட்க வராங்கன்னா கூட அவங்கக்கிட்ட கூட இல்லை இந்த படத்துக்கு டிமாண்ட் இல்லை, நீங்கள் இன்னொரு படத்துக்கு போங்கன்னு வாலண்டியராக சொல்லி கவுண்டர்லேயே பண்ணியிருக்காங்க. ஷோஸ் வந்து எதெல்லாம் ப்ரைம் ஷோஸோ, எனக்கு எப்போல்லாம் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஷோஸ் அதிகமாக மக்களுக்கு வருவாங்களோ அங்கெல்லாம் ஷோஸ் கட் பண்ணுறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நல்ல ரிலீஸ் தான், எல்லாமே நல்லா தான். மொதல் 2 நாள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதான் அதுக்குள்ளே நான் சொன்ன ஒரு கரு இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான கரு, ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இஸ்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த மதமாற்றம் எப்படி நடந்தது, ஆமாம். ஸோ எப்படி உள்ளே வந்தாங்க துருக்கியர்கள். ப்ரெஸ்ஸில் மீடியாவில் இருக்கவங்களே கேட்டாங்க மதுரையை சுல்தான் ஆண்டாங்களா. என்ன சொல்கிறீங்க, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற மதுரை அது வந்து ஆன்மீக பூமி, அதே வந்து சுல்தான்கள் ஆண்டிருக்காங்களான்னு அவ்வளோ ஷாக்காக கேட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா இது ஒரு பேசிக்கான நாலேஜ் மக்களுக்கு இருக்குன்றதால நான் வந்து அதை ரொம்ப ப்ரமோட் பண்ணல. ரொம்ப ப்ரமோட் பண்ணால் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தயக்கம் இருந்ததால் நாங்கள் ப்ரமோஷன் கான்ட்ரவர்சி ஆக்கக்கூடாதுன்றதுக்காக ட்ரெய்லர்லேயோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் எதையுமே வந்து நான் பேட்டியில் கூட அதெல்லாம் பேசலை. நாங்கள் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு வரலாறு சொல்லியிருக்கோம், மறைக்கப்பட்ட வரலாறு, அப்படி தான் கொண்டு போனோம் அந்த படத்தை. படம் பார்த்தவங்களுக்குமே அது வந்து உணர்ந்துருப்பாங்க. இது வந்து அந்த எவ்வளோ நேர்மையாக வந்து சொல்ல முடியுமோ, யாருக்கும் வலிக்காமல் நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு எப்படி வந்து அது வந்து காயப்படுத்தாமல் சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் நிறைய அரசியல் சுற்றி நடக்குது, அதுலேருந்து தான் இன்னும் வெளியே வரல. ஒரு தேரை கட்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல விமர்சனங்களை தாண்டியும் ஒரு கிரியேட்டராக அவங்களை அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன கண்டென்ட் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ அதை நீங்கள் கொண்டு போகிறீங்க. அந்த விமர்சனங்களுக்காக ஒருத்தர் வந்து பேசப்படுறது ஓகே. ஆனால் ஒரு கிரியேட்டர் உள்ளுக்குள்ள இருப்பார்ல, அவருக்கு அந்த விமர்சனங்களை தாங்கிறது இருக்குல்ல, அது விமர்சனம் பிரச்சனை இல்லை. இந்த படமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னாங்க. நானுமே வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பேன், இது டைலாக் ஓரியன்ட் மூவி, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள், ஏன்னா புரியாது. இன்றைக்கி துராந்தரை வந்து மக்கள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, நமக்கு அதோட பேசிக் தெரியும். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கிரிக்கெட் மேட்ச் மூலயமா, ஆமாம், நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குன்றது தெரியும் மக்களுக்கு. அப்போது துராந்தர் படம் பார்க்குறப்ப பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, அதுக்கு என்ன பின்புலம், அதுக்கு யாரெல்லாம் காரணம், அதை இங்கேருந்து ஒருத்தன் போய் பழி வாங்குறான்றப்ப மக்கள் கனெக்ட் ஆகிடுதில்ல ஈஸியாக. அப்போ நீங்கள் எதுவுமே விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேருந்து ஒருத்தன் உயிரை பணைய வச்சு அங்கே போனால், அஜித் தவல்னு ஒருத்தர் இங்கேருந்து ஆட்டி வைக்கிறாரு, அந்த மொத்த பேரையும் ஆட விடுறாரு, இங்கேருந்து ஒருத்தர் வந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து பழி வாங்குறாரு, அதை வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியுது. பிகாஸ் நமக்குள்ளே அது அந்த உணர்வு இருக்குது. நான் திரௌபதி 2ல் பண்ண தப்பு அது என்னென்னா, நான் அப்படி நினச்சிட்டேன், இந்த ஹிஸ்ட்ரி மக்களுக்கு பேசிக்காக தெரியும், சுத்தமாக தெரியல. 14th செஞ்சுரியில் என்ன நடந்தது, ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சுத்தமாக தெரியல. அது அங்கே தான் நான் வந்து இந்த படத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். பேசிக்காகவே தெரியாததால் இது வந்து ப்ரொபகண்டா மூவி மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் ப்ரொபகண்டா, இப்போ ஒரு துராந்தர ப்ரொபகண்டா சொல்கிறாங்கல்ல, அதில் ப்ரொபகண்டாவே இருக்காது. அதில் ஒரே ஒரு இஸ்லாமியர்களை கூட தப்பாக சொல்லிட மாட்டாங்க. இந்திய இஸ்லாமியர்கள்ன்ற பேர் கூட அதில் வந்திருக்காது. யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே நாட்டில் வந்து குண்டு வச்சு நம்ம அமைதியை சீர்குலைக்க, நம்ம இந்தியாவை நாசம் பண்ண நினச்சாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த படத்தில் வில்லனாக காட்டி அவங்க எல்லாரையும் அழிகிற மாதிரி அந்த படம் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம அண்ணன் இயக்குனர் அமீர் அண்ணன் வந்து தப்புன்னு சொல்கிறாரு. அது நிறைய விமர்சனம் இருக்குது நமக்கு, அது அந்த கருத்து மேலே அதை தாண்டி வந்துடலாம் சொல்கிறேன். ஸோ அந்த படத்தை வந்து ஏற்றுக்கிட்ட மக்கள் வந்து
திரௌபதி 2 ஏற்றுக்காது. ப்ளஸ் பட்ஜெட் வைஸ் அது 350 ப்ளஸ் படத்தோட பட்ஜெட் 350 crores. நாங்கள் பண்ணது வந்து படத்தோட பட்ஜெட்டாக 7 to 8 crores. ப்ரொமோஷனுக்கு செலவானதாக சேர்த்து 10 crores கிட்டத்தட்ட. ஸோ அதையும் நம்ம இப்போ உடனே வந்து நிறைய பேர் அதை சொல்கிறானுங்க. நான் வந்து துராந்தர வாழ்க்கை போட்டவொடனே பெருசாக ஒரு திரௌபதி 2 பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ கம்பேரிசன் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த கோர் என்ன சொல்லியிருக்கோம், அதில் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம், ஒரு அந்த பட்ஜெட்டில் என்ன ஒரு குவாலிட்டி காட்டியிருக்கோம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த படிப்பு. எப்படி ருத்ரதாண்டவம் வந்து வருடங்களுக்கு அப்புறம் 2022-26 உட்காந்து அந்த தீர்ப்பை வச்சு பேசிகிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக திரௌபதி 2ல் நான் சொன்ன விஷயமும் நிச்சயமாக யாரோ ஒரு பெரிய டைரக்டர் ஒரு வாட்டி படமாக எடுத்து அது மக்களுக்கு போய் சேர்றப்ப அன்றைக்கே ஒருத்தன் சொன்னான்டா இங்கேருந்து நம்ம தாண்டா அவனை நம்ம பார்க்க மதியில அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்திருக்கு. நான் விமர்சனங்களை தாங்கக்கூடியவன் தான், தாண்டி வருவேன். கொஞ்சம் இதில் இன்னும் அந்த காயம் அப்படியே இருக்குது. அதாவது எது என்ன அடித்தாலும் தாங்குற ஒருத்தருக்கே வந்து கதிகலங்க வச்சிருக்குன்னா பொருளாதாரமாக நிறைய லாஸ் ஆகிருக்குல்ல ப்ரொடியூசருக்கு. நான் வந்து அவருக்கு அந்த ப்ராமிஸும் பண்ணி கொடுத்தேன். சார் எப்படியாவது உங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி திரௌபதி மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணி தரேன் சார்னு சொல்லியிருக்கேன். அது சார் எப்போ கேட்டாலும் நான் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன். நான் அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு நல்ல ப்ரொடியூசரு. ஸோ அவருக்கு நான் சம்பாரித்து கொடுக்க முடியலே. முதல் 2 படத்துலையுமே நல்ல லாபம். ஓகே. பகாசுரன்லேயுமே வந்து எங்களுக்கு பிரேக் ஈவன் ஆச்சு. நான் தான் அதுக்கு ப்ரொடியூசரு. என்னை நம்பி வந்த ஒருத்தருக்கு ஓகே எல்லாமே. இந்த மாதிரி நம்மளை நம்பி வந்த ஒரு மனுஷன் அவராக என்னை கூப்பிட்டு ஆசைப்பட்டு படம் பண்ண வரைக்கும் இப்படி ஆயிடுச்சேன்னு அது இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ரெடியாக தான் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி துரந்தரையும் திரௌபதி 2வையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா இதில் நீங்கள் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரால் மெட்டீரியல் ஆக போகுது. எனக்கா இல்லை இருக்காங்கல்ல இன்னும் அதை பற்றி நெகட்டிவாக பேசுகிறது. சொல்லுங்கள் கேள்வி வாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நான் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இல்லை அதில் கோராக வந்து என்னென்னா அதுலேயுமே வந்து வில்லனா என்ன தான் பாகிஸ்தான்காரங்களாக இருந்தாலும் அவங்களோட மத துவேஷம் தானே அந்த படத்துலையுமே. இஸ்லாமை பரப்பணும், இஸ்லாமை வந்து இந்தியாவில் கொண்டு போய் சேர்க்கணும், இஸ்லாமியர்கள் இந்தியாவில் பிரச்சனை இருக்குது, நான் தான் காப்பாற்ற போகிறேன். ஸோ திரௌபதியோட கான்செப்டும் அதுதான். இங்கே வந்து நாட்டை பிடிக்க வந்தவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இஸ்லாமியராக மாற்றணுன்ற எண்ணம் வந்ததால தான். ஸோ கோரா 2த்துலேயும் அந்த மேட்ரு மட்டும்தான் ஒன்றா இருக்கிறதால கம்பேரிசன் அப்படி வருது. அதை தாண்டி இதுக்கு அதுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது. அது நானே அந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். செகண்ட் பார்ட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டேன். வேறு மாதிரி படம். அந்த படமும் ஃபேஸ் வந்து கம்மி தான். ஆனால் இன்னும் 1 மணி நேரம் 4 மணி நேரம் இன்னும் 1 மணி நேரம் இருந்தால் கூட உட்காந்து பார்த்துருப்போம். பிகாஸ் த சீன்ஸ் ஆர் நியூ. நமக்கு அது வந்து ரொம்ப புதுசான விஷயம். ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேருந்து வர கான்செப்ட் தான். அங்கேருந்து நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு உழவு பார்க்க போய் அங்கே இருக்கிற எதிரிகளெல்லாம் அழிக்கிறது. ஆனால் நீங்கள் கனெக்ட் ஆனாங்கல்ல, நம்ம வந்து எதை விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கோவமாக நம்மளால் உள்ளுக்குள்ளே அப்படியே ரணமாக இருந்ததுக்கெல்லாம் ஒரு மருந்து போட்ட மாதிரி. ஓகே. துராந்தர் நாங்கள் கெத்து தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்தியா கெத்துன்னு சொல்ல வரல. இது சீக்கிரட்டாக நடந்தது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வெளியே தெரிய வருது இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து அவங்க நீங்கள் அந்த ஒரு சீனில் வந்து எல்லாருமே அழுதுருப்பாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அவன் எரிகிறப்ப துராந்தரில் ஸ்பாயிலர் தான், படம் ஓடிட்டுருக்கு தேட்டரில், நம்ம சொல்லக்கூடாது. ஸ்டில் அந்த அவ்வளோ தியாகம் பண்ணிவிட்டு நம்மளுக்காக எங்கேயோ ஒருத்தன் போய் கஷ்டப்படுறான்ல. ஸோ அந்த தியாகத்தை வந்து மக்கள் தேட்டரில் உணர்றாங்க, கிளாப் பண்ணுறாங்க. படம் 4 மணி நேரம் கழித்து சீட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இன்னும் ஏதாவது காட்டுவாங்களா, துராந்தர் 3ன்னு போடுவாங்களா, அவன் ஃபேமிலியை பார்க்காம திரும்பி போகிறானே, ஏதாவது ஒன்று ஆக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்களா படத்தோன்னு ஒரு ஏக்கத்தோடு வெளியே அனுப்புகிறாங்கல்ல. ஸோ ஆதித்யா தர் அங்கே தான் வந்து டர் கட்டர் எல்லாரும். ஓகே. மோகன்ஜிக்கே பார்க்க வச்ச வரையே டர் காமிஸ்கரு. நல்ல படங்கள் நம்ம தமிழ்லேயே அந்த மாதிரி கமல் சார் பண்ணியிருக்காரு, விஸ்வரூபம் பண்ணார். முருகதாஸ் சார் நம்மளோட ஆதித்யா தர். அந்த மனுஷனை வந்து இப்போ கொண்டாடணும் நியாயப்படி. துராந்தருக்கு மேலே பண்ண படம் துப்பாக்கி. இந்த நேரத்தில் நான் முருகதாஸ் சாருக்கு வந்து நன்றியும் மேட்ச் ஆஃப் சொல்லிக்கிறேன். தமிழில் ஒரு டைரக்டர் துராந்தர் மாதிரி படம் பண்ண முடியும்னா ஒரே ஆள் முருகதாஸ் சார் தான். ஓகே. அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஸ்டஃப் இருக்குது. கமல் சாருக்கும் அது இருக்குது. ஆனால் அவர் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் அவரை தான் துராந்தர் பண்ணியிருக்கணும் நியாயப்படி. குருதி புனல் பண்ண கமலஹாசனால தான் இதை பண்ணியிருக்க முடியும். அவர் பாதை மாதிரி திசை மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டார். அவர் முழுக்க சினிமாக்காரனாக எதுக்கும் பைண்ட் ஆகாமல் பெண்ட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி துராந்தர் அவர் எடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். ஓகே. அவருக்கு மட்டும்தான் அது வந்து அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் அவருக்கு மட்டும்தான் அது இருந்தது. அந்த அறிவு,
அந்த மாதிரி கான்டாக்ட்ஸு, நீங்கள் ஆளவந்தான் படம் பார்த்தீங்கன்னா கூட அவர் அதெல்லாம் காட்டியிருப்பார். ஸோ எப்படி இங்கேருந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் போயிட்டு அந்த கத்தியில் வந்து பபுள் கம் ஒட்ட வச்சு இது பண்ணுறாங்க, ஒரு ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குற ஷாட்டு, இதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணதால தான் அவரால் அதை சொல்ல முடியும். ஸோ மிலிட்ரியிலேருந்து மேஜர் ஒருத்தர் கழுத்தில் தொண்டை அந்த குழா ஒன்று வச்சுருப்பாரு, அதெல்லாம் ஒரு படத்துலையுமே காட்டியிருப்பார். விக்ரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்போது. இப்போ விக்ரம் சீக்வல் பார்த்தோம்ல, பழைய விக்ரம்ல எல்லா டெக்னிக்கலையும் காட்டியிருப்பார். ஒரு வாட்ச் எடுத்து ஒரு கதவு ஓப்பன் பண்ணுவார். ஸோ கமல் சார் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அவர் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஜஸ்ட் மிஸ் இல்லை, அவர் சூஸ் பண்ண பாதை. ஓகே, மெயினே மிஸ் தான். ஓகே, லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.